அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தியில நம்ம பாடம் 36 லெசன் 36 பாட் 36 சேலேருந்து வந்தது 36 36 பார்க்க போறோம். முதல் வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கோன் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது கோன் அப்படின்னு இருந்தாலும் சொல்லும் போது கோன் கோன் கோ சத்தம் தான் கொடுக்கும். அப்போ கோன் சா கோன் சே கோன் சி கோன்சா கோன்சை கோன்சி அது சேர்த்து சொல்லும்போது அப்படி வரும். கோன்சாங்கிறது தனி, கோன்சிங்கிறது தனி, கோன்சேங்கிறது தனி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆண்பால் அப்படின்னா என்னது கா, பெண்பால்னா கி, ஆண்பால் மதிப்பு அல்லது ஆண்பால் பன்மைக்கு கே. அந்த இதுதான் இங்கேயும். கோன்சா கோன்சி கோன்சே பின்னால எந்தங்கிற மீனிங் விச் எந்த பின்னால என்ன வருதோ அதுக்கு தான் இந்த கோன்சா பயன்படுத்தணுமா. அப்போ கோன்சா எங்க தான் பயன்படுத்தணும்? அதுக்கு பின்னால வரக்கூடியது இடமோ பொருளோ ஏதோ ஒன்று நவுனோ அது ஆண்பாலாக இருந்தால் கோன்சா படும். அதே மாதிரி ஆண்பால் பன்மை ஆண்பால் மதிப்பாக இருந்தால் பின்னால கோன்சே படும். கோன்சின்னா பின்னால வருது பெண்பாலாக இருக்கணும். அது பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மதிப்பு, மூணுத்துக்குமே அதுதான். அப்போ கோன்சா கோன்சே கோன்சி மீனிங் ஒண்ணுதான். எந்த விச் பயன்படுத்துறது நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். பின்னால வர்றதை பொறுத்துதான் கா. உன்னுடைய பெயர் என்ன? துமாரா நாம் கியா ஹை? உங்களின் வீடு எங்கே இருக்கிறது? துமாரா கர். அப்போ இந்த ரான்னா என்னது? பின்னால ஆண்பால் வருது. இப்ப துமாரி துமாரே. அப்ப அதேதான் மாறி மாறி நாம அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்பால் ஒருமையா, ஆண்பால் பன்மையா மதிப்பா, பெண்பால் ஒருமை பன்மை மதிப்பு எல்லாத்துக்கும் அந்த சி கி அல்லது இங்கே வரக்கூடியது அது. நல்லா மாறி மாறி அதை நினைவு வச்சுக்கிட்டே வாங்க. ரைட். அடுத்த வேர்டு பார்க்கலாம். போத்தல். நம்ம பாட்டில்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹிந்தியில போத்தல். போ சொல்ல போத்தல். போ முனினாக்கு போத்தல் பாட்டில் நம்ம சொல்றோம். அப்புறம் பாருங்க, அறிவு தெளிவு ஞானம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, ஞானம். அதுதான் ஞான். வருதா சமஸ்கிருத வார்த்தை இம், ஞானம். இம்னு முடிஞ்சா சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தை இருக்கு. ஹிந்தினா அந்த இம்மத்தூர் எடுத்துட்டா ஞான். அதுதான் ஹிந்தி வார்த்தை. அப்ப ஞான் ஞானம், அறிவு தெளிவு, நாலேஜ். அடுத்த வேர்டை பாருங்க. தியாகு 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 லேசா சொல்லும். தியாகு பிடிச்சக்கூடாது. தியாக அந்த சொல்லாத மாதிரி இருக்கணும். தியாகம் சாக்ரிஃபைஸ், தியாகம். அதுக்கு அடுத்த வேர்டு பாருங்க. பலாயி பலம். பலன்னு அப்படிங்கிறதுக்கு வேற. இப்ப இந்த இடத்துல பலாயின்னு என்னன்னா ப்ராஃபிட், லாபம் அல்லது யூஸ், என்ன பயன், அதனால என்ன கே லாப ஹை அப்படி சொல்ற அந்த மீனிங்ல பலாய். கே பலாய் உஸ்மே கே பலாய், அதனால என்ன யூஸ் இருக்கு, அதனால என்ன லாபம் இருக்கு. பலன் வேற, பயன் அப்படிங்கிறது வேற. என்ன பயன் இருக்கு இப்படி செஞ்சதுனால, அதனால என்ன பயன் நமக்கு அப்படி கேட்போம்ல. அப்ப கேப்பலாயே அதுல என்ன லாபம் இருக்கு, என்ன யூஸ் இருக்கு, அந்த மாதிரி மீனிங். அப்புறம் பாருங்க, உலகம் வேர்ல்டு. துனியா 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 ஏசால் பெயர் போட்டுக்குன்னா துனியாங்கிறது பெண்பால். நிலம் சம்மந்தப்பட்ட எதுவானாலும் அது பெண் தான். தாய் நமக்கு தாய் நாடுன்னு தான் சொல்றோம். அதனால நிலம் சம்மந்த உலகம்ங்கிறது என்னது? பூமி, நிலம் தானே அது. அப்போ நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாம் சேர்ந்ததான் நிலம், அது உலகம்ங்கிறது. அப்ப அதை நாம பெண்பாலா ட்ரீட் பண்றோம். வேர்ல்டு உலகம். அடுத்தது பாருங்க, மிட்டா மிட்டா முனிநாக் மிட்டா மிட்டா. ஒமிட் நீக்கு, அழி, விலக்கு. அதை அங்கேருந்து விளக்கிரு, அங்கேருந்து நீக்கிரு, அங்கேருந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மிட்டாங்கிற வேர்டை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, பியாஸ் புஜா. இந்த வேர்டை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பியாஸ் பியாசா தாகம், பியாசா தாகம் உள்ள. அப்போ பியாஸ் புஜா. பு ஜா 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 ஜா. அந்த ஜா இது என்னெல்லாம் நம்ம அடிவயிறு சொல்லக்கூடிய அந்த ஜாங்க. அப்போ பியாஸ் புஜா. காயின்ஸ் த்ரஸ்ட் அல்லது இதில் எச் விட்டுட்டு நம்ம இந்த எச் போட்டுக்கணும். சாட்டிஸ்ஃபை த்ரஸ்ட், அதாவது தியாகத்தை
கிளீன் பண்ணுது. தியாகத்தை முழுமையடைய வைக்கிறது அப்படின்னா என்னத்த? தாகத்தை தீர்த்தல். தாகம் தீர்த்தலுக்கு பியாஸ் புஜா. ஆலிங்கன் கட்டி அணைத்தல், கட்டி பிடித்தல், அந்த மாதிரி மீனிங். ஹக் பண்றது, ஹக். அடுத்தது பாருங்க, பேட். பேட் ஸ்டமக், வயிறு. பேட் நம்ம பேடு படிச்சோம். டு படா வடா டாடா, அந்த டா தொண்டை சவுண்ட் டா, அது மரம். இது பேட், ஸ்டமக், வயிறு. அப்புறம் பாருங்க, பெச்சாரா ஆத்மி. பெச்சாரா ஆத்மி, இன்னோசென்ட், அப்பாவி மனிதன், பாவப்பட்டவன். அதுக்கு பெச்சாரா ஆத்மி. அடுத்த வார்த்தை பார்க்கலாம், கர். கர் நம்ம கர் படிச்சோம், வீடுன்னு படிச்சோம். இப்ப கர் கர் அப்படின்னு ஒரு சின்ன ஹைபன் போட்டா என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு வீடு. இன் எவ்ரி ஹவுஸ். நம்ம பாட்டு ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். அந்த மாதிரி ஒரு இந்த வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற மீனிங் தான் கர் கர். அப்புறம் வாங்க, பீக். அடி வரும்போ தொண்டை காற்று விட்டு கா, பீக் பீக். பெக் பிச்சை எடுத்தல், பிச்சை கேட்டல், பிச்சை, அந்த மாதிரி மீனிங். பிச்சை பீக் அப்படின்னா பிச்சை, பெக். பீக் மாங், மா அப்படின்னு கை நீட்டி கேட்கிற அந்த பீக் மாங்னா பெக்கிங். பிச்சை எடுத்தல், பிச்சை கேட்டல். மாங்குனா கேட்கறது, எடுத்தல், கேட்கறது மீனிங். இன்னும் பின்னால மாங்கு தனியா வருது. ஏன் அப்படின்னா அது 3 வகையான இருக்கு, நம்ம பின்னால பார்க்கலாம். இப்ப இதை பார்க்கும்போது பீக் மாங்க், பெக்கிங், பிச்சை எடுத்தல். அப்புறம் பாருங்க, பர். பர் ஃபில் அல்லது ஃபுல், நிரப்பு அல்லது நிரம்ப. ஒரு வீடு நிரம்ப, ஒரு அண்டா நிரம்ப அப்படிங்கிறதுக்கு பர் பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸ் நிறைய ஊத்து அப்படின்னா அந்த கிளாஸை முழுக்க நிரப்பு அப்படிங்கிறதுக்கும் இந்த பர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். பிர இஷ், உஷா புஷ்பா ஷா, அந்த இஷ். பிரஷ்டாச்சார், பிரஷ்டாச்சார். டீஸ், கொடுமை, கொடுமைப்படுத்துறது, கொடுமை, கொடுமை பண்றதுங்கிறதுக்கு பிரஷ்டாச்சார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, கமா, ஏன் பண்றது, சம்பாதிக்கிறது, கமா. நம்ம அதில் சொன்ன அந்த மாங். மாங்னா என்னது? டிமாண்ட். கேட்டல் அப்படின்னு போட்டு நான் கையால் போட்டிருக்கேன். இது கூட நம்ம முன்னாடி ஒருத்தர் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கையால கேட்கறது அது ஒரு விஷயம் இருக்கு, காதால கேட்கறது அது ஒரு விதம், வாயால கேட்கறது 3 விதமான கேட்டல் இருக்கு. கையால, ஐயா எனக்கு 5 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க அம்மா அப்படிங்கிறது. அப்போ கை நீட்டி கேட்கறதுக்கு மாங்குன்னு போடும். வாயால கேட்கணும், ஏதாவது கேட்கறாங்கன்னா பூச். அவன் எங்க போனான்னு அவன் கேளு அப்படி சொல்றான். வாயால கேட்கறதுக்கு அவன் எங்க போனான்னு அவன் கேளு அப்படி சொல்றோம்னா பூச். சரி பூச், கஹாங்கயா, எங்க போனான் கேளு, வாயால கேட்கறது. காதால கேட்கறது, பாட்டு நல்லா கேளு, அவன் சொல்றதை நல்லா கவனி, நல்லா காது கொடுத்து கேளு அப்படி சொல்றதுக்கு சுன். சுன். அப்போ 3 விதமான கேட்டல் ஹிந்தியில. அதுக்கு 3க்கும் தனித்தனியா இருக்கு. தமிழ்ல எல்லாத்துக்கும் கேட்கலாம். வாயால கேட்கறதுக்கும் கேட்டல் தான், காதால கேட்கறதுக்கும் கேட்டல் தான், கையால கேட்கறதுக்கும் கேட்டல். கேட்டல்ங்கிற ஒரு வேலை தான். ஆனா இந்த கேட்டல்ங்கிறது ஹிந்தியில 3 விதமா இருக்கு. வாயால கேட்கறதுக்கு பூச், காதால கேட்கறதுக்கு சுன், கையால கேட்கறதுக்கு மாங். அப்போ 3 விதமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சஹ 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 சஹ, டாலரேட், பொறுத்துக்கோப்பா, சகிச்சுக்கோப்பா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, அதை பொறுத்துக்கோ, தாங்கிக்கோ, அந்த மாதிரி சொல்றதுக்கு சஹ் சொல்லலாம், டாலரேட். அடுத்தது பாருங்க, ஜோத், உழவு உழுதல், அதுக்கு ப்ளோ. உழுதல்ங்கிறதுக்கு ஜோத். அப்புறம் மிட்டாய் வாலா. மிட்டாய் வாலா, அந்த வாலா வாலா வாலான்னு என்ன? காரன் காரன் காரன், மிட்டாய்க்காரன், மிட்டாய் விற்பவன், ஸ்வீட் செல்லர், மிட்டாய் விற்பவன். அப்போ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து படிச்சிருக்கோம். நீங்க நிறைய வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு புதுசா ஒரு 5 வார்த்தையாவது நம்ம தெரியிற மாதிரிக்கு படிச்சுக்கணும். இந்த பாடங்களை தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.